ஹரியோம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்பொழுது விபாகம் 27 விஷ்ணு சஹஸ்ரநாமம் தமிழில் பதப்பிரிவுகள். நேரடியாக ஸ்லோகத்திற்கு செல்வோமாக. அனந்தோ ஹுதபுக் போக்தா சுகதோ நைகஜஹ நைகஜோ அக்ரஜஹ அனிர்விண்ணஹ சதாமர்ஷி லோகாதிஷ்டான அத்புதஹ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அனந்தோ அந்தஹ அன் அந்தஹ அனந்தஹ. அந்தஹ என்ன? முடிவு. அன்னு போட்டாச்சு. நான் முன்னாடி சொல்றேன், இதுக்கு பேர் அஜாதி பிரத்யேக. சம்ஸ்கிருதத்துல அன்னு போட்டுருவாங்க. அ இ ஸ்வரங்கள் வருது இல்லையா, இ ஓ ஏ ஐ ஓ, அதுக்கெல்லாம் அன் போட்டுருவாங்க. காக்கா சாக்கெல்லாம் அ மட்டும் போட்டா போறோம். நேர்மறை அர்த்தத்துக்கு, எதிர்மறை அர்த்தத்துக்கு. அதாவது அந்தஹ உடைய எதிர்மறை அர்த்தம், ஆப்போசிட் மீனிங் என்ன? அனந்தம், முடிவில்லாதவர், முடிவற்றவர். முடிவே கிடையாது. முடிவுடையவர் இல்ல, முடிவு கிடையாது. ஈஸ் இட்டர்னல். அவர் எப்பொழுதுமே நிரந்தரம். அனந்தோ ஹுதபுக் போக்தா. ஹுதங்கிறது ஹோமம், யாகம். அந்த விதிமுறைகள், நடைமுறைகள். புக்குங்கிறது அந்த யாகத்திலேருந்து வர அக்னியில நம்ம கிருதேன ஸ்வாஹா, அந்த கிருதம், அந்த பஞ்சகவ்யங்கள், கிருதங்கள், வெரைட்டி, சமிதி, இஷ்டிகைகள், அந்த கற்கள், செங்கற்கள்லாம் வைத்து நம்ம யாகத்துல எல்லாம் ஒரு விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் யாகத்துல வச்சு அவ பண்ணுவா. ஏனென்றால் யாகம் நெருப்பு வரதுனால நெருப்பு லைட் தரும். லைட்ல தான் போட்டான்ஸ் பார்ட்டிகள் இருக்கு, அணுக்கள். அந்த போட்டான்ஸ் அணுக்கள்னா அதுக்கு விசேஷம். அதுக்கு மரணம் கிடையாது, அதுக்கு அழிவு கிடையாது. அழுகல், டிகேயிங், அழுகாது. அது ஒன்றுக்கு ஒன்று ஒருமையாகவே இருக்கும். இப்ப ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஹைட்ரஜனுக்கும் யுரானியம் 235 வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஹைட்ரஜன் லைட்டஸ்ட், ரொம்ப ரொம்ப பாரம் இல்லாதது, ஒரே ஒரு ஆட்டம் தான். இப்ப அது இருக்கட்டும் பிசிக்ஸ்ல. அதனால தான் அந்த அக்னியை இது பண்றாங்க. நம்ம ரிஷிகள்லாம் அக்னியை வணங்குற காரணமே அதுக்கு அக்னியோட சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். லைட், அந்த ஸ்டேட், அந்த நிலைப்பாடு லைட்டா தான் இருக்கும். லைட்னா வெளிச்சம், அக்னி, பாரபட்சம் இல்லாத வெளிச்சம். போட்டான்ஸ் ஆர் காப்பி கேட்ஸ். ஸோ புக் போக்தா. அப்போ ஹுத புக் பெரிய வார்த்தை. இந்த யோகத்துல வர புக் இது அக்னி யோமா அக்னே பாகினம் சந்தம் அதா பாகம் ஷிகீர்ஷத் அபாகமக்னே தம் குரு மாமக்னே பாகினம் குரு ஸ்வாஹா சமித மாதாயா அக்னே சர்வவ்ருதோ பூயாசம் ஸ்வாஹா பூ ஸ்வாஹா புவ ஸ்வாஹா சுவ ஸ்வாஹா. நீங்க அப்படியே நீங்க விடுறச்ச புக்குன்னு வரும். நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், எ சர்ச் இன் சீக்ரெட் சேக்ரெட் ஹிந்துயிசம்னு ஆங்கிலத்தில். அதில் எங்கள் ஊர் பாலக்காடில் ஹோமம் பண்ணுறச்சு அப்படியே சிவபெருமான் நடராஜர் அவருடைய உருவம் அப்படியே அது ஒரு வெள்ளக்காரன் ஃபோட்டோ எடுத்து நான் அதை புக்கில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அது கிண்டில் கிடைக்கும், அமேசான் இல்லைன்னா கூகுள் பிளே எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் கிடைக்கும். உங்களுக்கு அப்படியே பார்க்கலாம். அது அப்படியே சிவபெருமான் ருத்ரதாண்டவத்தில். அதாவது புக்கு நிறைய அக்னிகள் விசேஷம் இருக்குங்கிற. அதில் நீங்க ஒரு வாட்டியும் நீங்க தர்ப்பணம், நீங்க ஆவாகனம் பண்றச்ச, நீங்க அர்க்கியம் பண்றச்ச, அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அதுதான் அந்த ஹுதா புக். ஹுத புக் போக்தா. போக்தாங்கிறது ஈட்டர், சாப்பிடப்பட்டவர். அது பூஜ் தாத்துலேருந்து வரும். அது கிருதந்த ரூபத்துல ஒரு திரிச் பிரத்யன் இருக்கும். போக்தா, போக்திரி அப்படிலாம் வரும். போக்தா, தாத்தா, சவிதா, அதில் மாதிரி ஒரு வார்த்தைகள். கிவர், ஈட்டர் ஆங்கிலத்தில். சாப்பிடப்பட்டவன் என்ன சொல்லுவா, பகாசுரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடப்பட்டவன். எது? பிரளயம். பிரளயம் வரைச்ச எல்லாத்தையும் அவன் தான் சாப்பிட போறான், பகவான் தான் சாப்பிட போறான். அதுக்கு தான் சொல்றது பிரளயம் வரைச்ச. பிரளயங்கிறது என்னது? இந்த எனர்ஜி, இந்த இன்ஃபினைட் டாட்ல இருந்து பெரிய எனர்ஜி இருக்கு. அதனால இப்ப எக்ஸ்பான்ஷன் எனர்ஜி, வெடிச்ச எனர்ஜி பெருசா இருக்கு, வெடிச்ச சக்தி பெருசா இருக்கு. அதனால அப்படி விரிஞ்சிட்டு போறது. ஆனா ஒரு நாளைக்கு அது பலஹீனம் ஆயிடும், சக்தி இல்லாமல் போய்விடும். அப்போ இது இழுத்துக்கும், இந்த காந்த சக்தி, இந்த கிராவிட்டி, இந்த காந்த சக்தின்னு சொல்லும். அது இயற்பியல், பிசிக்ஸ் விட்டுருங்க. சோ போக்தா நைகஜஹ அக்ரஜஹ. நைக ந ஏக நைக பிளஸ் ஏ ஐ ஆயிடும் சம்ஸ்கிருதத்துல. ந இல்ல, ஏகம் இல்ல, அவரு
ஜஹ பிறப்பு, அக்ரஜஹ அதாவது ஒரு ஜென்மம் ஒரு பிறப்புன்னு நினைச்சுக்காதீங்க. அவர் எல்லா பிறப்புக்கும் அவர் அக்ரஜனா. அக்ரஜகங்கிற சம்ஸ்கிருதத்துல பெரிய சகோதரன், எல்டர் பிரதர் ஆங்கிலத்தில், மூத்த சகோதரன். சோ அவர் தான் மூத்த சகோதரன் அர்த்தத்தில். அவர் மூத்த சகோதரன் அப்படி கிடையாது. அக்ரஜக எல்லா பிறப்புக்கும் அவர் தான் அக்ரஜக. அக்ரகஜ அக்ரகஜ அப்படியே போயிட்டே இருப்பார். அது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் தான். சும்மா பிரதர், சும்மா சகோதரன், மூத்த சகோதரன் அந்த அர்த்தத்தில் சொல்றதுல அர்த்தம் இல்லை. அவங்க அப்படி சொல்லவும் மாட்டாங்க. So अग्रजः नैक जो अग्रजः नैक न एक जह अग्रजः அப்படி சேர்த்து வச்சா நைக ஜோ அக்ரஜன்னு வரும் சம்ஸ்கிருதத்துல. அனிர்விண்ண சதாமர்ஷி லோகாதிஷ்டானம் அத்புதः. அனிர்விண்ணக, நிர்விண்ணகனா சோகம் துக்கம் துயரம் அன்னு போட்டாச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஹலாதி பிரத்ய இல்ல, துக்கம் கிடையாது, துக்கமற்றவர், சோகமற்றவர். அநிர்விண்ணக சதாமர்ஷி ரொம்ப பொறுமையானவர், மன்னிப்பு செய்பவர், சதா எப்பொழுதும் மன்னிக்க கூடியவர், பிறருடைய தவறுகளை பொறுத்து அதை மன்னித்து அவர்களை காப்பாற்றப்பட்டவர். மர்ஷிங்கிறது ஒரு பெரிய அர்த்தம், ருத்ரத்துல கூட வரும். அதனால சதா மர்ஷி அவர், பொறுத்து மன்னித்தல், பொறுமையாக இருந்து மன்னித்தல். சதாமர்ஷி லோகாதிஷ்டான அத்புதः, லோகத்துடைய அடிஸ்தானம். தமிழ்ல தான் அத்புதம். அற்புதம் தமிழ்ல சொன்னா புற்றுநோய் அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல அத்புதம், அத்புதம் ஆச்சரியம். அற்புதம் தமிழ்ல அற்புதம் அற்புதம் சொல்றோம் இல்லையா, அதான் ஆச்சரியம். விஸ்மயாமி நானா அதை சம்ஸ்கிருதத்துல அப்படியே புல்லரிக்கிறது எனக்கு எனக்கு ஒண்டர்ஃபுல். அத்புதம். அடுத்தது சனாத் சனாதன தம, சனாத் சனாதன தமஹ கபிலஹ கபிரவ்யயஹ ஸ்வஸ்திதஹ ஸ்வஸ்திகிருத் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி புக் ஸ்வஸ்தி தக்ஷிணஹ அப்படிங்கிறார். இது சனாத், சனாத்துங்கிறது பஞ்சமி விபத்துல எடுத்தோன்னா அதை விட, அதிலிருந்து அர்த்தம். ஃப்ரம் அண்ட் தேன் ரெண்டு இருக்கு. இந்த பழைய சனாத்தை விட சனாதன தமக அவர் தான். சனாதன தமக. இந்த இப்போ அரசியல்ல நிறைய பேர் பேசுறாங்க, சனாதனத்தை கூண்டோட அழிக்கணுமா, கொசு மாதிரி விரட்டி அடிக்கணுமா, அதை இதெல்லாம் தவறான எண்ணங்கள். சனாதனங்கிறது என்ன அர்த்தம்? சன்ங்கிறத உபசர்க்கத்துல வரும். சனாதி பிரத்யயங்கிறது ஒரு உபசர்க்கத்துல சன்னு வரும். முதல் உபசர்க்கமே இதே பிரத்யய சன் தான். சனாதி பிரத்யத்துல 12 இருக்கு, அதுல முதல்ல சன். இப்ப சத்ரு பிரத்யத்துல சன்ங்கிறத சத்ரு ஷானச்சின்னு இருக்கு. பிரசன்ட் கண்டினியூஸ், அப்படியே பிரசன்ட்லயே அப்படியே கண்டினியூவா தொடர்ச்சியா போகப்பட்டது ஒரு காரியம், ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயல்பாடு குறிக்கிறது. கிரியா வினை சொற்கள்லாம் சொல்றோம் இல்லையா, கிரியா வினை சொற்கள், கிரியா அது மாதிரி வர்பு அந்த மாதிரி. சன் பிளஸ் சன, சனங்கிறதுனால பழங்காலம், சன்ங்கிறது லாபம் சம்பாதிக்கிறது, அப்படியே கெய்னிங், அப்படியே இந்த ஃபோர்ஸ் அப்படியே போறது. அத்தனைங்கிறது என்ன, வாழையடி வாழையா தொடர்ச்சி ரைஸ் எல்லாம் வச்சுப்பாங்க, இந்த கம்பை வச்சுன்னு ஓடுவாங்க, ரிலே ரைஸ் ஆங்கிலத்தில். அத்தனை இப்போ சன பிளஸ் அத்தனை தீர்க்க சவர்ண சந்திகளை சனாதனம் வரும். என்ன அர்த்தம்? நடந்து கொண்டே ஆகிக்கொண்டே போகின்ற, வாழையடி வாழையாக போகின்ற, அது தர்மம், சனாதன தர்மம். அப்ப இந்த அதாவது இது என்ன குறிக்கிறதுனா, பழங்காலத்திலிருந்து அப்பொழுத்திலிருந்து தொடர்ந்து வாழையடி வாழையாக போகிக் கொண்டு இருக்கின்ற, அதுதான் இந்த சன்னுக்கு அர்த்தம். தர்மம். இதை வேண்டாம் சொன்னா அப்புறம் அதர்மம் தான் வேணுமா? என்ன அர்த்தத்துலன்னு தெரியல. சம்ஸ்கிருதம் பிடிக்காட்டி போனா பெசாம இருக்க வேண்டியதானே. இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. இது எல்லாருடைய மனசை புண்படுத்தும், நிறைய பேருடைய மனசை. சனாத் சனாதன தர்ம அவர் தான். அது இஸ் கிரேட்டர் தன் சனாத்தை விட அவர் தான் சனாதன தர்மம் அப்படிங்கிற. சனாத் சனாதன தர்ம கபிலஹ கபிரவ்யய. கபிலர் கூட இருந்தார் முத்தமிழ் சங்கத்துல, பெரிய முனிவர் அவர். எஜுர்வேதங்கள்லாம் அதெல்லாம் பிரமாதம், ஜெய்மினி, கபிலர் அவெல்லாம் நிறைய ஆத்ம வித்தியை பத்தி நிறைய எழுதியிருக்கா. அது இப்போ நான் விரிவாக்கல, நான் முன்னாடியே போன 2-3 கிளாஸ்க்கு முன்னாடி அந்த இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் விபாகத்துல, கபிலர் யார் என்ன பண்ணாருன்னு. கபிலஹ
கபிஹி அவ்யய. இப்ப கபிஹினா சாதாரண மனித குரங்கு ஏப்ஸ் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி நான் எடுத்துக்க தயாரில்ல. கபிஹிங்கிறது சூரியனுக்கு 100 பெயர் கபிஹி இருக்கு. அவ்யய அழிவற்றவர், அழிவு இல்லாதவர், நிரந்தரம், அன்டிகேயிங். அவ்யய அதான் வியய அவ்யய. சோ கபிஹி இவர் தான் அந்த சூரியன் மாதிரி. சூரியன் அழிவு இல்லாத சூரியன், நிரந்தரமாக இருக்கும் அந்த லைட், அந்த பிரகாசம். சூரியன்கிறது பொதுவாகவே கார்த்தால ராத்திரியா இருந்தா அவர் போயிடுறாரு ஒரு அர்த்தத்துல நம்ம தரணிச்சிட்டு இருக்கலாம், நம்ம அதை புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனா அந்த வேதத்துல எழுதும் இந்த ரிஷிகள்லாம் லைட்டை நோக்கி தான் சூரியன் சொல்றாங்க, வெளிச்சத்தை. அதனாலதான் அவ்யய கபிஹிங்கிறாங்க. கபிஹி அவ்யய. ஸ்வஸ்திதஹ ஸ்வஸ்திகிருத் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி புக் ஸ்வஸ்தி தக்ஷிணஹ. ஸ்வஸ்திங்கிறது ஸ்வ பிளஸ் அஸ்தி. ஆங்கிலத்தில் வெல் பீயிங், எக்ஸிஸ்டன்ஸ், வெல் பீயிங் தான். சௌக்கியமா இருக்கேன், ஸ்வ அஸ்தியா இருக்கான். ஸ்வ அவன் அப்படியே இருக்கான், சுயமாகவே இருக்கான், அதான் அர்த்தம். அதுக்குதான் ஸ்வஸ்தி தஹ. அது கொடுக்கப்பட்டவர்னா நலம் விசாரிக்கிறது, நலம், உடம்பின் நலம் தான். பவான் கதம் அஸ்தின்னு கூட நான் கேட்பேன், நீ எப்படி இருக்க? பவதஹ ஸ்வாஸ்தம், ஸ்வாஸ்தம் பவதஹ ஸ்வாஸ்தம் கதம் அஸ்தி அப்படிம்பேன். உன்னுடைய உடம்பு நிலைப்பாடு, சரீரஸ்ய ஸ்வாஸ்தம், குணாதி சுகம், வியாதியின்மை, இதெல்லாம் ஒரு எல்லாம் சேர்த்து. இப்போ ஸ்வஸ்திதஹ ஸ்வஸ்திகிருத் ஸ்வஸ்தி. பண்ணின ஸ்வஸ்தியும் நல்ல காரியங்களையும், நல்ல காரியங்களில் வியாதி இல்லாய்மை, நன்மை, பவித்திரம் எல்லாமே ஸ்வஸ்தி. ஸ்வஸ்தி மந்திரமே இருக்கு. எல்லாரும் நன்றாக ஆயுர் ஆரோக்கியமாக, ஆரோக்கியம்னு வச்சுக்கலாம், வியாதியின்மை, ஆரோக்கியமாக. ஸ்வஸ்திகிருத் ஸ்வஸ்தி. அதையும் ஆரோக்கியமின்மையை நன்னா பண்ணியிருக்கார், அவர் தான் பண்ணார். எப்படி ஒரு இதுல இடம் விடாம அர்த்தத்தை அவ நன்றாக புரிய வைக்கும்படி கூறுகின்றார்கள். ஸ்வஸ்திகிருத் ஸ்வஸ்திங்கிறாங்க திருப்பியும். ஸ்வஸ்திகிருத் ஸ்வஸ்தி. அப்புறம் ஸ்வஸ்தி புக். அந்த புக் நான் சொல்ற மாதிரி அக்னயே ஸ்வாஹா, அக்னயே இதன்னமமா வாயவே ஸ்வாஹா, அப்படி மந்திரங்கள். அந்த புக் அப்படியே புக் புக்னு வரும். ஸ்வஸ்தி புக், அது நன்மைக்காக. அது வந்தாலும் அவருடைய நன்மை அதில் இருக்கு. அதனுடைய ஆயுர் ஆரோக்கிய மந்திரத்துடைய சக்தி இருக்கு. ஸ்வஸ்தி புக். தக்ஷிணங்கிறது, தக்ஷங்கிறது என்னது எல்லாருக்குமே தெரியும். ஸ்வஸ்தி புக், ஸ்வஸ்தி புக், ஸ்வஸ்தி தக்ஷிணஹ. ஸ்வஸ்தி அந்த தக்ஷிண, அந்த ரைச்சியஸ்னஸ் ஸ்வஸ்தி தான். இப்போ தட்சிணைங்கிறது நம்ம தட்சிணைனா சாஸ்திரிகளுக்கு வேதங்கள்லாம் ஹோமங்கள்லாம் பண்ணாலும் தட்சிணா கொடுப்போம். அவருடைய நியாயப்படி அவருக்கு சேர வேண்டிய படம் ரைச்சியஸ்னஸ். ஆங்கிலத்தில் கூறுவோமே ஆனால் நியாயம், நியாயப்படி, சத்தியம், சத்தியப்படி அவருக்கு தட்சிணை. அதுக்கு தான் அது தட்சிணக. தட்சிணங்கிறது ரைட் ஹேண்ட் சைடும், வாமங்கிறது லெப்ட் ஹேண்ட் சைடும் ஆகலாம். பிருஷ்டத்தை பேக், புறத்து ஃப்ரண்ட்டும், அது வேற. அது ரைட்டுக்கும் அந்த தட்சிணத்தும் இதுதான் ரைட். இட்ஸ் ரைட் நம்ம சொல்றோம், இட் இஸ் ரைட். ஏன்னா கரெக்டா இருக்கு. ரைட்டு தான், வலது பக்கம் தான் ரைட்டும்பாங்க எல்லாரும். ஸோ தக்ஷிணக அது ரைச்சியஸ்னஸ். ஸோ ஸ்வஸ்தி புக் தக்ஷிணக. அரௌதுர குண்டலி சக்ரி விக்ரம்யூர்ஜித சாசனக. சப்தாதிகஹ சப்தசஹ சிசிரஹ சர்வரீகரஹ. அரௌத்ர, ருத்ரனா நமக்கு தெரியும் கோபம், குரூவல்டி ஆங்கிலத்தில் குரூரம். அரௌத்ர, அரௌத்ரங்கிறது ருத்ரம் இல்லாய்மை, கோபம் இல்லாய்மை. ருத்ரமே இல்ல, ருத்ரத்துவமே இல்ல. அரௌத்ர அன்னு போட்டாச்சுன்னா நான் சொன்னேன் யாரால் அவாக எல்லாமே வெஞ்சனம் தான். போட்டா போறோம், எதிர்மறை அர்த்தம் வந்துடும். ருத்ரம் இல்லாய்மை, கோபம் இல்லாய்மை, கொடூரம் இல்லாய்மை, கொடூரமற்றவன். அதுதான் அரௌதர. குண்டலி, குண்டலிங்கிறது சாதாரணமாக காதுகளில் அணியும் குண்டலம்.
தேயசதா சவிதிர்மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிட்டா கேயூரவான் மகர குண்டலவான் கூட ஆதித்யன் சொல்றோம். மகரனா முதல, குண்டலவான் குண்டலம். குண்டலிங்கிற அவ வந்து சுவாமிய வேதத்துல எப்பயுமே மகர குண்டலவான் தான் வர்ணிக்கிறாவா. அது மகரம் வந்து ஒன்னு பிடிச்சுனா கட்டியா பிடிச்சுக்கும் போல் இருக்க, கிராவிட்டி மாதிரி. குண்டலம் அந்த அவருடைய அந்த குண்டலம், இந்த சக்தி, அந்த குண்டலினி யோகா எல்லாம் அதுல இருந்து தான் வருது. சக்தி இருக்குங்கிற அந்த குண்டலத்துல. ஏன்னா எல்லாமே மேட்டர் தானே, அணு ரவுண்டா தானே இருக்கும். சக்ரி, ஏன் சக்கரம்னு சொல்றாங்க? சக்கரத்தை ஆயுதமா வச்சுட்டு இருக்கப்பட்டது நம்ம இந்து தத்துவங்கள்லாம். ஏன்னா உலகமே இப்ப நம்ம உலகம் சுத்தின்னு இருக்கு, சூரியன் சுத்தின்னு இருக்கான் தனிய. சூரியனும் அவனுடைய 9 குழந்தைகளும் யார சுத்துறா? நடுவுல பாலைவன மில்கி வே என்ற மண்டலத்துல நடுவுல கருங்குழி பள்ளம் இருக்கு. கருங்குழி, பிளாக் ஹோல், ஸ்டீவன் ஹாக்கிங் கண்டுபிடிச்சார். அதை சுத்தின்னு இருக்காங்க. அதுக்கு பயங்கர காந்த சக்தி. அந்த அளவில் இருக்க 238 மில்லியன் இயர்ஸ், அதாவது 23.8 கோடி வருடங்கள் நம்ம உலகத்தினுடைய வருடங்கள் ஆகும் ஒரு சுத்துக்கு. சூரியனும் 9 குழந்தைகளும். நம்ம உலகம் சூரியனை சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் 365 கால். இதெல்லாம் ஒரு கணக்கு. இதெல்லாம் வந்து இயற்பியல்ல, பிசிக்ஸ்ல, ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல, ஜோதிஷ சாஸ்திரத்துல வர கணக்குகள். அரௌதர குண்டலி சக்ரி விக்ரம், கிரமம் விக்ரம் ரெண்டு சேம் தான் அர்த்தம். விங்கிறது உபசர்கா, கிரமமா. ஏன்னா பொதுவா விக்ரம்னா வெல்வது, வெற்றின்னு அர்த்தம். கிரமமான வெற்றி, ஒரு நிதானம், ஒரு எல்லாத்திலையும் வெற்றி. விக்ரம் ஊர்ஜித, ஊர்ஜிதங்கிறது வெற்றி, ஊர்ஜிதங்கிறது பவர்ஃபுல் வெற்றி. அப்படி வச்சுக்கோ. ரொம்ப வேலியன், ரொம்ப தைரியசாலி, வீரியசாலி, சௌரியம். சாசனம், ஆட்சி, கவர்மெண்ட், அரசு, அரசாளர், ராஜா. சாசனக அவர்தான் உலகத்தினுடைய அரசு. சாசனம், ராஜசாசனம் அவர்தான். வெற்றிகரமான விக்ரம் யூர்ஜித சாசனக, அவ்வளவுதான். விக்ரம் ஊர்ஜித சாசனக, எல்லாம் விக்ரமும் ஊர்ஜிதம் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். விக்ரம் யூர்ஜித சாசனக. சப்தாதிக, அதிக சப்தங்கிறது சப்தம், ஒலி. அதிக அதை தாண்டி போறார், அதாவது அதை ஓவர்டேக் பண்ணிட்டு போறார், அதை கடந்து போறார், அதை வென்று போறார், அதை தாண்டி விட்டு போகின்றார்னா சப்தம் அதுக்கு கீழ்பணிகிறதுன்னு அர்த்தம். சப்தாதிக, சப்தத்தோட சக, சகங்கிறது சப்தத்துடன். நீங்களே புரிஞ்சுக்கலாம். சப்த அதிக அதிகவா இருக்கார், சப்த சக அதோடைய சக கூடவும் போறார். சப்தாதக சப்தசக சிசிரக சர்வரீகரக. சிசிரக, சிசி என்ன? குளிர்ச்சி. சந்திரனை பார்த்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, சூரியனை பார்த்து தப்பமா இருக்கு. சந்திரனுக்கு சிசிரா பேரும் இருக்கு. சிசிரங்கிறது குளிர்ச்சி. அது ஒரு காலங்களில் பேர், குளிர் காலம்னே வேணா வச்சுக்கலாம். சந்திரனையும் சிசிரா சொல்லலாம். குளிர்ச்சி தான் சிசிர. சர்வரி, இந்த சிசிரவும் பண்றார், சர்வரியும் பண்றார். கரக, அவர் செய்யப்பட்டவர், செய்தவர். சர்வரினா என்ன அர்த்தம்? சாயங்காலம், ட்வைலைட், அஸ்தம சமயம். பொழுது வந்து என்ன சொல்லுவாங்க? காலை, பகல் முடியும் சமயம், நேரம், காலம், ட்வைலைட். அதுதான் சர்வரி. இதெல்லாம் கரக பண்ணினவர் அவர் தான். குளிர்ச்சியான மூன், இது எல்லாமே அவர் தான் அப்படிங்கிறார். சப்தங்கிறது ஃபர்ஸ்ட் பிக் பேங் சொல்லுவாங்க சப்தம். ஆனா அதுக்கு முன்னாடியே, சப்தத்துக்கு முன்னாடியே வெளிச்சம் வந்தாச்சு. ஏன்னா வெளிச்சம் சப்தத்தை விட வேகமாக போகக்கூடியது. அப்போ அந்த சப்தத்தையும் அதிகமாக போகக்கூடிய வெளிச்சம்னு எடுத்துக்கலாம். சப்தாதிக, சப்த சகத்தோட சப்தத்தோடையும் வரார். சப்தத்தை விட்டுட்டு தனியா வரல, அந்த சப்தத்திலையும் இருக்கார் அவர். அதுதான் இதோடைய அர்த்தம். அக்ரூரக பேஷலோ தக்ஷோ தக்ஷிணக க்ஷமிணாம் வரஹ வித்வத்மா வீத பயஹ புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனஹ. அக்ரூரக, குரூரம், அக்ரூரம் தெரியும், நான் அதே சொன்ன மாதிரி தான். குரூரம், கொடூரம் அப்படிங்கிறான். கோபம், ருத்ர தாண்டவம் தான். ஆனா அக்ரூரர் அவர்.
ஆன்னு போட்டாச்சுன்னா எதிர்மறை அர்த்தம். அக்ரூரம், குரூரம் இல்லாதவர். அக்ரூரக, அக்ரூரக பேஷலக, பொறுமை, ஒரு ஹம்பிள், ஒரு சாதுத்துவம், ஒரு நிதானம், ஒரு சாது, மௌனம், ஒரு அதுதான் பேஷலகன்னு சொன்னா இதான் ஒரு மௌனம், ஒரு சாது, ரொம்ப மிருதுவானவர்னு வச்சுக்கலாம், ரொம்ப சாது வீர. அப்படி இல்லை, இந்த இடத்துல பேஷலகங்கிறார். தக்ஷக, தக்ஷிணக, க்ஷமிணாம்பரக. தக்ஷக ரைச்சியஸ்னஸ், தக்ஷிணக, தக்ஷக ரைச்சியஸ்னஸ், தக்ஷிணக த ரைட்ஃபுல் பர்சன் பார்த்தோம். க்ஷமிணாம், க்ஷமம், க்ஷமிணாம் இரண்டாவது விபக்தியா வரும். லைக் ரமா, ரமே, ரமாக, ரமாம், அந்த மாதிரி. க்ஷமிணாம் வரக, வரங்கிறது வரம், வரப்பிரசாதம். பொறுமை, பொறுமையை வரமாக தரக்கூடியவர், அவரும் அந்த வரம் பெற்றவர். ரைச்சியஸ்னஸ், அவர் தான் ரைட்ஃபுல் பர்சன். அந்த ரைட், அந்த நியாயம். தக்ஷிணக, தக்ஷக, தக்ஷிணாம், தக்ஷக, தக்ஷிணக, க்ஷமிணாம் வரக. க்ஷமா, க்ஷமையை வரமாக, எல்லாத்தையும் ரைச்சியஸ்னஸ், நியாயத்தெல்லாம் வரமா நமக்கு கொடுக்கப்பட்டவர். வரக, வரமை வரத்தை பெற்றவர் கூட சொல்லலாம் அவர். வர வித்வத்மா வீத பய புண்ணிய சரவண. வித்வத்வம் தமக, அவருக்கு தம் சக தௌத்தை தம் தௌத்தான்னு சொல்லலாம். தம் அவனை அப்படின்னு அர்த்தம். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. வித்வத்வம் பாண்டித்யம். வித்வத்மா வீத பய. வீதங்கிறது பயத்தை நீக்கிறதுன்னு இல்லை, அப்படியே வேர் அவுட், அதாவது அப்படியே அதை அழிக்கிறது, அதை வயசாக்கி விட்டு விடுறதுன்னு அர்த்தம். வேர்ன், வேர்ன் அவுட்டுமாங்க ஆங்கிலத்தில். அப்படியே அதை டயர்டாகி விட்டுடும், க்ஷீணப்படுத்தி விட்டுடும், பலஹீனப்படுத்தி விட்டுடும். இத பயத்தை. வீத பய, வேரிங் அவுட் தி ஃபியர் அர்த்தம். பயத்தை அதை பலஹீனப்படுத்தி அதை வயசாக்கி விட்டுடும். அப்படின்னா அது பயம் இல்லாம போயிடும். வீத பய புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன. ஸ்ரவணமும் அந்த புண்ணியம், புண்ணிய கீர்த்தனம், ஸ்ரவண கீர்த்தனம், நம்ம கேட்கறது ஸ்ரவணம். இந்த கீர்த்தனம் என்ன? பக்தி பாடல்கள், பகவான கீர்த்தி, மூர்த்தி கீர்த்தி, ஞான பாடல்கள், பக்தி பாடல்கள். புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனம் தரக்கூடியவர் அவர்தான். ரொம்ப சாதாரண வார்த்தைகள் தான். புண்ணிய ஸ்ரவணங்கிறது ஸ்ரு தாத்து, கேட்கிறது. புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன ரொம்ப இதுதான். அப்போ இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். 23 நிமிஷம் ஆயிடுத்து. ஸோ மீண்டும் பார்க்கலாம். அது வரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். தயவு செய்து என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு அந்த வரிசையாக இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்லோகம் பதப்பிரிவுகள் வரும். அது வரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரிஹி ஓம்.